ஏற்கனவே நல்லா ஜொலிப்ப, இப்போ இந்த விளக்கு ஒளியில இன்னும் சூப்பரா ஜொலிக்கிற பூமாரி. ஓஹோ, நானா? அப்படியான பூமாரி அண்ணி இந்த ஒளி விளக்குல ஜொலிக்கிறாங்க. நானு என்ன இது வரைக்கும் அழகா இருக்கேன்னு சொல்லியிருக்கேன, ஆனா அண்ணிய மட்டும் நல்லா வர்ணிக்கிறேன. அது வந்து அத்தா அத்தா, இது உங்களுக்கு தேவையா? சும்மானு இருக்கிறது இல்ல, ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது. இப்ப பாத்தீங்களா, மணிமேகலை கேள்வி கேட்கிறா, பதில் சொல்லுங்க. ஐயோ, என்னது அத்தானா? இது என்ன புதுசா இருக்குது? அத்தான் கூப்பிடுற பழக்கம் எங்கிருந்து வந்தது? அண்ணே, நீ சொல்லி கொடுத்தியா இந்த மாதிரி தான் கூப்பிடணும்னு? ஐயோ தங்கச்சி, இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாதுப்பா. நான் ஒன்றும் சொல்லி தரல, நீ ஏன் என் மேலேயே பழி தூக்கி போடுற? அண்ணி, அப்ப நீங்களா தான் ஆசைப்பட்டு கூப்பிடுறீங்களா? மணிமேகலை, ஆமா, என் வீட்டுக்கார நான் ஆசையா அத்தான்னு கூப்பிடுறேன். இதை வேற யார் சொல்லி தருவா? என் வீட்டுக்கார நான் தான் கூப்பிட முடியும் அத்தான்னு, வேற யார கூப்பிட முடியும்? நான் தான் ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு கூப்பிடுறேன். ஐயோ பாப்பா பாப்பா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நடவடிக்கையும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட நடவடிக்கையும் 10%லேருந்து 100 இல்ல 200 மாறி போச்சு. என்ன ஒரு இது! ஏய் மணிமேகலை, சும்மாரு. ஏதோ ஒரு இதுல பேசிட்டா வர்ணிச்சிட்டா தேவதை மாதிரி இருக்க அந்த ஒளியிலன்னு, இது ஒரு குத்தமா? அதுக்கு போய் அதை பிடிச்சி பேசின்னு இருப்ப. வா, நம்ம கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவோம். ஒளியிலே தெரிவது தேவதையா? இது தேவதையா? அதானே? ஐயோ, உன்கிட்ட வேற முடியலையே. ஓப்பா, நீ எப்ப அந்த காலேஜ் முடிப்பனி? இன்னும் 2 வருஷம் இருக்கா? சரி, படிச்சு முடி. அதுக்கப்புறம் 1 வருஷத்துல உன்னை கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதுதான். இது என்ன குத்தமா இருக்குது? நானா உங்களுக்கு நான் பாரமாவா இருக்கேன்? இல்ல உனக்கும் அன்னைக்கும் பாரமா இருக்கனா? இல்ல இந்த வீட்டுக்கு பாரமா இருக்கனா? காலேஜ் முடிச்சோடனே கட்டி வச்சிருவியா? நல்லா பேசுறனா நீ? உன்ன மாதிரி ஒரு அண்ணன் தான் எல்லாருக்கும் கிடைக்கும். ஏய் மணிமேகலை, சும்மா சொன்னே, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ எனக்கு ஒரு டிஸ்டர்பும் கிடையாது. நீங்களும் சொல்ல போனால் ஜாலியாக தான் இருக்கு. நீ என்ன தொல்லை பண்ணுறியா இல்லை திட்டுறியா எது பண்ணுற? நானும் உன்னை எதுவும் பண்ணல, ஜாலியாக தான் இருக்க. சும்மா சொன்ன, நீ பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொன்னல, அதுக்காக சொன்னேன். அப்படியா? ஆனா நான் நிஜமா தான் சொன்னேன். இப்ப என்ன உன்னோட பதிலே? என் பதிலா நோ ஆன்சர். ஒரு பதிலும் இல்லை, போதுமா? அத்தா அத்தா, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? உங்ககிட்ட மத்தாப்பு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தால, கொடுங்க, நம்ம அதை ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அந்த கார்த்திகை தீபத்தை. ஓ, என்ஜாய் பண்ணலாமே. சரி இரு, நான் போயிட்டு மத்தாப்பு எடுத்துட்டு வரேன். என்ன இப்படியே என்ன அப்படி 2 பெண்கள் இருக்கீங்க, ஒரு பாட்டை எடுத்து விடுங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல, சொத்து சொகம் ஏதும் வேண்டாம் ஐயா.
ஆயிரம் பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடும். ஒரு ஆலமர விழுதா டேய் முருகேசா, நம்ம வீட்டில் நம்ம பொண்டாட்டிங்களுக்கு இடையில நிறைய சண்டை நடந்திருக்குது, மனஸ்தாபம் உண்டாயிருக்குடா. ஆனால் நம்ம 2 பேரு கூடயும் இந்த குடும்பம் மொத்தமாக ஏதாவது சண்டை மாட்டிக்குதா, சண்டை போட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லைடா. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நடந்திருக்கு. சரி, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இப்போ சந்தோஷமான தருணம். இப்போ நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவோம், சரியா? அண்ணே, நானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கண்ணே. ஏதோ ஒரு மன கஷ்டத்தில் இல்லாத போலாத்தெல்லாம் பேசிட்டேன். நானும் என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு மாதிரி மைண்டே வந்து வேறு மாதிரி மாறிடுச்சுண்ணே. அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அப்படி நடந்துக்குன்னு நினச்சி இப்போ நான் வருத்தப்படுறேன். சரிடா முருகேசா, இது என்ன எல்லாருக்கும் மறந்து தானே. எல்லா மனசுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, மனசு உடஞ்சி போயிட்டுனா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு நமக்கே தெரியாது. இந்த மாதிரி உனக்கு மட்டும் இல்லைடா, எனக்கே கூட அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் வச்சுக்க. அதெல்லாம் நடக்கிறதா, இதெல்லாம் பல குடும்பத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையும் தாண்டி குடும்பத்தை நம்ம எப்படி நடத்துகிறோன்றதான் நம்ம கையில் இருக்குது. அண்ணே, அம்மா தானே பாவம். நடந்த சண்டையில் என்னடா இப்படி ஆயிடுச்சு குடும்பம், அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, வீடே இப்படி 2 பட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து என்கிட்ட காசே கொடுக்க வேணாம், ஏதோ நீங்களே எல்லாரும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆமாண்டா, அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் ஆளுக்கு ஆளுக்கு பிரிஞ்சு போகிறாங்களே, வீடு என்ன ஆக போகுது ஏதாவது போகுதுன்னு நினச்சி அம்மாவும் இந்த மாதிரி முடிவு எடுத்துடுச்சு. இது வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு அம்மா. இப்போ வந்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. இதையும் ஒரு வகையில் நல்லதாக எடுத்துப்போம். இப்போ அம்மா கிட்ட நம்ம காசு கொடுக்கலாம், அதுக்காக நம்ம அம்மாவை கைவிட்டுற போகிறதில்ல. அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றும் பார்க்காம போகிறது கிடையாது. அம்மாவை பார்க்க தான் போகிறோம், அவங்க செலவுக்கு நம்ம காசு கொடுக்க தான் போகிறோம். இருந்தாலும் கொடுத்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் போயிடுச்சுல. இப்போ அதனால தானே பல பிரச்சனைகளே நம்ம வீட்டில் வந்தது மற்றவங்க கிட்ட. இப்போ அந்த பிரச்சனை இருக்காது. ஏங்க இங்க பாருங்க, மறைமுகமாலாம் பேசாதீங்க, நேரடியாவே சொல்லுங்க. என்னால தானே சொல்றீங்க பிரச்சனைன்னு. ஆட ஏன்டி திவ்யா நீ வேற. சரி, உன்னை தான் சொல்றேன்னு வச்சுக்க. நீ மட்டும் இல்ல, எல்லாருக்குள்ளேயும் ஒரு இது இருந்தது தானே. செலவுக்கு நமக்காக எந்த செலவும் பண்ண முடியல, காசு அம்மா கிட்ட கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ தவிச்சுன்னு தான் இருந்தோம். அப்படியே ஒன்றை சொல்லிட்டாங்களாம். சரி, இப்போ அதுக்கு என்னப்பா? இப்ப பேசுறீங்க பாருங்க, அது சரி. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மத்தவங்களுக்கு தான் பிரச்சனை இந்த காசை கொடுக்கறதுனால அப்படின்னு சொன்னீங்க பாருங்க, அது தப்பு. நீங்களே என்கிட்ட எத்தனையோ தடவை புலம்பு இருக்கீங்க, அம்மா கிட்ட எல்லா காசையும் கொடுக்கறதுனால என் செலவுக்கே கொஞ்சம் கூட எதுவுமே பண்ண முடியல, இதை போயிட்டு ஒவ்வொரு தடையும் அம்மா கிட்ட கேட்க முடியல அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப ஆனா பழியை மட்டும் மத்தவங்க மேல தூக்கி போடுங்க. அதே நேரத்துல இப்ப காசு கொடுக்க வேணாம் சொன்னோன்னே சந்தோஷமும் உங்களுக்குள்ள இருக்கு இல்ல. பழியை மட்டும் அடுத்தவங்க மேல போட்டுக்க வேண்டியது, சந்தோஷம் தான் நீங்க எடுத்துக்கிறது. எம்மா தாயே, சொல்லியிருக்கிறதாம்மா, இல்லை நான் சொல்லலை. அதுக்கு என்னப்பா விடா, நல்ல நல்ல குடும்பம் சண்டை பிடிக்கணுமா அண்ணி? சரி விடுங்க அண்ணி. ஆமாம், எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு தான் மனசுக்குள்ள சந்தோஷமாக தான் இருக்குது. பணத்தை இனிமேட்டு நாமளே வச்சுக்க போகிறோம் சம்பாரிச்சு அப்படின்னு. இத்தனை வருஷமாக அம்மா கிட்ட காசு கொடுத்தோம், அது ஒரு மாதிரி இதாக இருந்தது. இப்போ நாமளே வச்சிங்கன்னா நம்ம செலவை நம்ம பார்த்துக்கலாம், நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது சேர்த்து வைக்கலாம், ஒரு சேமிப்பு திட்டம் தொடங்கலாம் பிள்ளைங்களுக்கு. இது சந்தோஷம்தான். இப்ப சொல்லுங்க சந்தோஷமா இருக்குன்னு. ஆனா இந்த சந்தோஷத்தை கூட நான் தானே வாங்கி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. உங்க அம்மா கிட்ட கூட நீங்க சொல்லி நான் தான் சொன்னேன். இல்லைன்னா கூட இன்னமும் உங்க அம்மா கிட்ட தான் காசு கொடுத்துருப்பீங்க. என்னடியே அடுத்து நீ ஆரம்பிக்கிறிய உன் பங்குக்கு? ஐயோ, எதுவுமே பேச முடியாதா என்ன? சரி, சந்தோஷமா இருக்குது, ஒன்னாலதான் சந்தோஷம் வந்தது. சரி விடா. இப்ப என்ன இதுக்காக நான் முழுசா 100% நான் ஒன்றும் சந்தோஷப்படல. நான் ஒரு பாதி தான் நான் சந்தோஷப்படுறேன். இன்னொன்று அம்மா கிட்ட கொடுக்க முடியல, அம்மா வருத்தப்படுறாங்கன்னு நினச்சி எனக்குள்ள மனசுக்குள்ள வருத்தம் தான் இருக்குது. புரியுதா? அப்படியே நல்லா பேசுவீங்க நீங்க. மனசுக்குள்ள இருக்குது நிறைய விஷயம், ஆனா வெளியே சொல்ல மாட்டீங்க. நான் வாங்கி கொடுத்த சந்தோஷத்தை எடுத்து வச்சுக்கின்னு அப்புறம் கேட்ட இப்ப வந்து ஐயோ இல்ல சந்தோஷம் இல்ல, பாதி தான் சந்தோஷம் பாதி வருத்தம் இருக்குன்னு நல்ல நாடகம் ஆடுறீங்க. இதுக்கு இடையில மாட்டின்னு முடிக்கிறது யாரும் பார்த்தா வெளியே இருந்து வந்த பாருங்க உங்களை நம்பி நாங்க தான். அங்க பாத்தீங்களா உங்க தம்பி பொண்டாட்டி பேசுறத, வெளியே இருந்து வந்து சந்தோஷமா இல்லையா கஷ்டப்படுறாங்களாம். நான் உள்ளுக்குள்ளேயே இருந்து உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு நான் தான் கஷ்டப்படுறேன், இவ கஷ்டப்படுறாளாமே. இவ என்னத்த கஷ்டப்படுறா? அடியே திவ்யா, சும்மா ரெண்டு. இப்பதான் இப்ப எல்லா பிரச்சனையும் ஓஞ்சுதுன்னா இப்ப திரும்ப ஆரம்பிக்கிற. கொஞ்ச நேரம் கம்முனு இரு.
கார்த்திகை தீபம் அதுவுமா சண்டையை வளர்த்தாத. ஒரு நேரம் இரு, எல்லாரும் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவோம். டேய் முருகேசா, விடுறா வர்றா, பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லா நம்ம கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவோம். ஆமாண்ணே, ஆமா ஆமா, எல்லாத்தையும் மறந்துடுவோம். இன்னிலேருந்து நல்ல நாளா இருக்கட்டும் நம்ம வீட்டில். நான் போயிட்டு புஷ்வானம் சங்கு சக்கரம் எடுத்துட்டு வரேன். அம்மா, நான் போயிட்டு கந்தி மத்தாப்பு எடுத்துட்டு வரேம்மா. சொல்லு, நீ எப்போ ஃபோன் பண்ணுவதா காத்துட்டு இருந்த? சொல்லு சக்தி, உன்னோட பதில் என்ன? என்ன முடிவு எடுத்திருக்க? சந்தியா, இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவை பற்றி உனக்கு தப்பாகவும் தோணலாம், இதை செய்யலாமா செய்ய வேணாமான்னு உனக்கு தோணலாம். ஆனால் இதை தவிர எனக்கு எந்த முடிவும் எடுக்க தெரியல. சொல்லு சக்தி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. நீ உங்க மாமா பொண்ணு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா? சொல்லு. இல்லை சந்தியா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது. அந்த முடிவை மட்டும் நான் எடுக்க மாட்டேன். நான் செத்து போனாலும் செத்து போவேன், ஆனால் என் மாமா பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன். நான் அந்த பொண்ணை கட்டிக்கூடாதுன்ட்டு அந்த பொண்ணு மேலே எனக்கு வெறுப்பு கோபம் அப்போதெல்லாம் எதுவும் இல்லை. உன் மேலே நான் அன்பு வச்சுருக்கேன். அது போக நான் இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன்னா அந்த தப்புக்கு நான் தான் காரணம்னு எல்லாமே ஆகிடும். அப்படியே ஊர் உலகத்தில் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த தப்புக்கு நான் காரணம் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அதுக்கு ஏற்றுக்கணும்? சரி, சந்தோஷம். இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காங்க சொல்லு. நாளைக்கு காலைல விடிஞ்சா எனக்கு நிச்சயதார்த்தம், உனக்கு கல்யாணம் சொல்கிறேன். இந்த நிலைமையில நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு. நீ பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு தான் நான் காத்துன்னு இருக்கிறேன். சொல்லு சக்தி. சந்தியா, தெளிவாக சொல்கிறேன். நான் உன் மனசை மாற்றணுன்றதுக்காகலாம் இப்போ எதுவுமே பேசலை. எல்லா முடிவும் உன் கையிலே கொடுக்குறேன். நான் விஷயத்த சொல்கிறேன், இதில் உனக்கு என்ன புரியுதுன்னு பாரு. நீ இதில் என்ன முடிவு எடுக்கிறேன்னு பாரு. நான் உன்னை எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணல. இப்போ நாளைக்கு உங்கள் வீட்டில் நடக்க போகிற நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உனக்கு பிடிக்கணும்னு சொல்லி அங்கே நிச்சயதார்த்தம் நடக்கும்போது நிறுத்திட்டாலே அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது நிச்சயதார்த்தம் தான் இப்போ பண்ண போகிறாங்க. ஆனால் அது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் என் விஷயம் அப்படி இல்லை சந்தியா. அந்த பொண்ணு மாசமாக இருக்கா, அதுக்கு காரணம் நான் சொல்கிறாங்க. நான் இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேஸ் ஆகும். கேஸ் ஆனால் அது கோர்ட்டு வரைக்கும் போகும். அப்போ அந்த பொண்ணு பாதிக்கப்படுவா. அதனால தான் நான் இப்போ இந்த முடிவை எடுத்திருக்கேன். சரி, அப்படியே நான் கோர்ட்டு கேஸுன்னு இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போனாலும் அந்த பொண்ணு மனசு தாங்குமான்னு தெரியல. அந்த பொண்ணு உயிரை விட்டாலும் விட்டுரும். அப்படி தான் பேசின்னு இருக்குது. அந்த பொண்ணு சொல்கிறது என்னை கட்டிக்க சொல்லுது, அவ்வளோதான், வேற எதுவும் சொல்ல. ஆனால் நான் கட்டிக்கவும் முடியாது. சரி சக்தி, நீ சொல்றதெல்லாம் புரியுது. இப்போ முன்ன முடிவு எடுத்திருக்காத சொல்லு. சந்தியா, நீ விருப்பப்பட்டா நாளைக்கு நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? ஆனால் நம்ம கல்யாணம் எந்த வீட்டு முன்னாடியும் நடக்க முடியாது. உங்கள் வீட்டில் நடந்தாலும் அது இப்போதைக்கு நடக்க காரணம் கிடையாது. இந்த விஷயம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் எப்படியும் எனக்கு கல்யாணம் நடக்க போகிறதில்ல. எங்கள் வீட்டில் தெரிஞ்சால் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. எப்படியும் இது ஒரு பிரச்சனையை நோக்கி தான் போகுமே தவிர இதுக்கு முடிவே வராது. நீ விருப்பப்பட்டனா, நீ சம்மதிச்சனா, நாளைக்கு வா, நம்ம கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சக்தி, நானா ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமா? இதான் என்னோட வாழ்க்கையோட முடிவா? இதுதான் நீ முடிவு எடுத்திருக்கியா?
ஐயோ, நான் கல்யாணம் எப்படி எப்படிலாம் நடக்குன்னு ஆசைப்பட்டிருக்கிறேன். நீ வந்து இப்படி ஓடி வந்து யாருக்கு தெரியாம கல்யாணம் பண்ண சொல்ற. இது இப்படிலாம் நடக்க நான் நினைச்சு கூட பார்க்கல சக்தி. நான் மட்டும் என்ன சந்தியா நினைச்சு பார்த்தனா? என் தள்ள கூட பெரிய இடி விழுந்து இருக்குது. இப்படி ஒரு கெட்ட பேர் அவ பேர் நான் வரும் நினைச்சனா? சொல்லு பாக்கோம். என் வாழ்க்கை இது வரைக்கும் நான் தப்பா எந்த காரியத்தையும் பண்ணது கிடையாது, தப்பா நினைச்சது கூட கிடையாது. ஆனா இப்படி என் மேல இவ்வளோ பெரிய பழி வந்திருக்குது. இதெல்லாம் எப்படி நான் எல்லாம் வேணும்னா இதெல்லாம் எனக்கு வருது. சந்தியா, நான் சொல்லிட்டேன். இதை தவிர எனக்கு எந்த முடிவும் தெரியல. உனக்கு ஏதாவது முடிவு தெரிஞ்சா சொல்லு பாக்கோம். ஆனா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இன்னொன்னு, என் மாமா பொண்ணோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது. இதுல நான் எந்த விஷயமே ஆக்ஷன் எடுக்க முடியாது. இது கோர்ட்டு கேஸ்ன்னு போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணா கூட அடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு நான் ஏதாவது உதவி செய்வேன். இல்ல சக்தி, ஓடி வந்து கல்யாணம் பண்ணோம்னா இதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல சக்தி. சந்தியா, கடைசியா நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இதோட முடிச்சுக்கிறேன். இதை நான் சொல்லணும்னு ரொம்ப சந்தோஷமாலாம் நான் சொல்ல, ரொம்ப வலி நிறைஞ்சுதான் சொல்கிறேன் இந்த வார்த்தையை. நீ நாளைக்கு வந்தா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லைனா நீ வேற ஒரு திசையில் போக வேண்டியதான். உங்கள் வீட்டில் பார்த்துருக்குற மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு போக வேண்டியதான். நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். இதை தவிர எனக்கு எந்த முடிவும் தெரியல சந்தியா. இதுக்கப்புறம் முடிவு உன் கையில் கொடுத்துறேன் நான். எனக்கு நாளை காலைல 10 மணிக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்க. நீ எனக்கு 9 மணிக்கு ஃபோன் பண்ணு. கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னா நீ வந்தனா கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லையா அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போக வேண்டியதான். நம்ம காதலிக்கும் போது ஒரு கோவிலுக்கு போனோம் தெரியுமா? அந்த கோவிலுக்கு நாளைக்கு வா. வந்தால் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சந்தியா. இதுக்கப்புறம் உன்னோட முடிவு. நாளைக்கு நீ 9 மணிக்கு ஃபோன் பண்ணி உன்னோட முடிவை சொல்லு. இல்லையா நீ ஃபோன் பண்ணலாம், உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். இந்த ஃபோனு கடைசி ஃபோனாக அமையட்டும். நம்ம காதலிக்கும் போது ஒரு கோவிலுக்கு போனோம் தெரியுமா? அந்த கோவிலுக்கு வா, கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி வரேன்னு எனக்கு 9 மணிக்கு கால் பண்ணு. அப்படி நீ கால் பண்ணலாம், இதா நம்மளோட கடைசி ஃபோன்னு நான் நினச்சிக்கிறேன். நான் ஃபோனை வைக்கிறேன் சந்தியா.